ஒரே ஒரு போன் காலால் தாய்லாந்து பிரதமரின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. காரணம் என்ன? தாய்லாந்து அரசியலில் என்ன நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம். தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே கடந்த சில மாதங்களாகவே எல்லை பிரச்சினை தீவிரமாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த மே 28ஆம் தேதி இரு நாட்டு ராணுவ வீரர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இதில் கம்போடிய ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டனர். இந்த சூழலில் கடந்த ஜூன் 15ஆம் தேதி தாய்லாந்து பிரதமர் பேட்டோங்டன் சினவத்ரா கம்போடியாவின் முன்னாள் பிரதமர் ஹன் செனுடன் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது தாய்லாந்து ராணுவ தளபதியை விமர்சிக்கும் வகையில் பிரதமர் சினவத்ரா பேசியுள்ளார். இது ஜூலை 24ஆம் தேதியன்று தாய்லாந்து கம்போடியா எல்லையில் ராணுவ வீரர்களின் பயங்கரமான மோதலுக்கு வழிவகுத்தது. இந்த சண்டை 5 நாட்கள் நீடித்தன. அப்போது டஜன் கணக்கானவர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 2,60,000க்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்தனர். பின்னர் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. இதற்கிடையே பேட்டோங்டன் சினவத்ராவின் உரையாடல்கள் நாட்டில் கசிந்து அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மேலும் பிரதமர் சினவத்ராவுக்கு எதிராக அதிருப்தி எழுந்தது. கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினையை கையாண்ட விதம் தொலைபேசி உரையாடல் எதிரொலியாக எதிர்ப்பலை கிளம்பியது. இதன் காரணமாக சினவத்ரா ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிக்கை வலுத்தது. இதனை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தலைநகர் பாங்காக்கில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பு நீதிமன்றம் அவரை சஸ்பெண்ட் செய்தது. மேலும் தாய்லாந்து மன்னர் புதிய அமைச்சரவை அமைக்க ஒப்புதலும் வழங்கியுள்ளார். அதே நேரத்தில் துணை பிரதமர் பும்தம் பெச்சாயாசாய் சினவத்ராவின் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். இந்நிலையில்தான் சினவத்ராவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்க அந்நாட்டு அரசியலமைப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இவரது குடும்பத்தைச் சார்ந்த 6 பேரும் ராணுவத்தாலும் நீதித்துறையாலும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சினவத்ரா பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதால் தாய்லாந்தில் தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை தற்போதைய அமைச்சரவை ஒரு இடைக்கால அரசாங்கமாக செயல்படும் என கூறப்படுகிறது. இடைக்கால அரசாங்கத்திற்கு மன்னரின் ஒப்புதலுடன் புதிய தேர்தலை நடத்தும் வாய்ப்பும் உள்ளது. பியூத்தாய் கட்சியானது ஏற்கனவே 2 பேரை களமிறக்கியுள்ளது. அதில் கடந்த ஆண்டு நீதிமன்றத்தால் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஸ்ரதா தவின்சின் ஒருவர். மற்றொருவர் தற்போது பதவி நீக்கம் செய்யப்பட்ட சினவத்ரா. இந்த நிலையில் 3வது வேட்பாளராக கட்சியின் விசுவாசியும் முன்னாள் அமைச்சருமான 77 வயதான சாய்காசம் நிதிசிறி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பூம்ஜெய்தாய் கட்சியை சேர்ந்த அனுதின் ஷான்விரகுல் முக்கிய போட்டியாளராக களமிறங்கியுள்ளார்.